கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சார்பில், என் குடும்பத்தார் சார்பில், எங்களுடைய கிருபை ஆர்கூழியங்கள் சார்பில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாஸ்டர் சொன்னது போல் போன வருஷம் வந்தோம். இப்போ இந்த வருஷம் ஆண்டவர் மீண்டுமாக எங்களை உங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்யும்படியாக அவர் பாராட்டின கிருபைக்காக என் தேவனுக்கு கோடா கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். எங்களை அன்போடு அழைத்த பாஸ்டருக்கும் எங்கள் நன்றியை நான் ஏறெடுக்கிறேன். இந்த சபையில் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் நீதிமான் என்ற தலைப்பில் பேசும்படியாக அவர் என் மனதில் உதிக்க செய்தார். நீதிமான் என்ற தலைப்பில் பாஸ்டர், இப்போ பாருங்கள், பாஸ்டருக்கு தெரியாது நான் என்ன தலைப்பில் பேச போகிறேன்னு. ஆனால் அந்த வார்த்தை அவங்க இப்போ பயன்படுத்துகிறாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நீங்கள் நீதிமான்களாய் பாடல் பாடினீங்கன்னு சொன்னாங்க. கரங்களை தட்டி நீதிமான் பாடி மகிழ்கிறான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நீதிமான் என்ன செய்கிறானா? பாடி மகிழ்கிறானா. அதான் பாஸ்டர் சொன்னாங்க. பாருங்க, ஆவியானவர் ஒருவர் தானே. அவர் ஏதோ ஒரு வழியில் பாஸ்டருக்கு அந்த வார்த்தையை நான் பேச போகிற தலைப்பை கொடுத்துட்டார். நன்றி பாஸ்டர். சரி, கண்களை எப்படியே மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக அவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை மிக அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, நீ வார்த்தையாக இருக்கிறீரப்பா. உமது வார்த்தையை ஆண்டவரே பகிர்ந்து கொள்கிறது, உமது வார்த்தையை பிரயோகிப்பது எங்களுக்கு கிடைக்கக்கூடாத பெரிய ஸ்லாக்கியம் அப்பா. அடியானையும் தகுதிப்படுத்தி இந்த நாளிலும் இந்த வளர்ந்த ஒரு சபையில் வார்த்தையிலே ஆழமாய் கட்டப்பட்ட ஆண்டவரை சபையில் வந்து பகிர்ந்து கொள்ள கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். நீ பேசும், நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீதிமான் யார்? யார் நீதிமான்? நீதிமான் யார் என்றால், தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில், அவர் ஏற்றுக்கொள்ளும் நிலையில், அவர் அங்கீகரிக்கும் நிலையில் எவனோ இருக்கிறானோ அவன் நீதிமான். அல்லேலூயா. Right standing before God is called righteousness, and a man who stands right before God is called a righteous man. அப்போ நீதிமானன்னு சொன்னால் அவர் அங்கீகரிக்கிற நிலைமையில், அவர் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமையில் ஒருவன் காணப்பட வேண்டும். பாருங்க, பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமது பாவம் எல்லாம் கழுவப்பட்டு பாவமற்றவர்களாக தேவனால் நாம் பார்க்கப்படுகிறோம். தேவன் நம்மளை பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஊடாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பார்க்கிறபடியால் நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம், உண்மைதான். ஆனால் இயேசப்பா நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே அதன் ஊடாக நாம் பார்க்கப்படும் போது நாம் பாவம் செய்யாதவர்களைப் போல காணப்படுகிறோமா? பிதாவுக்கு கரங்களை உற்சாகமாக தட்டலாமா? எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. அல்லேலூயா. ஒன்று. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய நீதியை இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். இவ்விதமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று ரோமர் 3:20-24 சொல்லுது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சொல்கிற வசனம் 1 யோவான் 1:7 மற்றும் 9. அப்போ நம்ம யார்? நீதிமான். ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். நம்முடைய சுயநீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று ஏசாயாவில் நாம் பார்க்கிறோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் நாம் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம்,
நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுது. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இயேசு நாமத்தில் தேவனுடைய ஆவியினால கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். கர்த்தர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நீதிமான ஆகும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்தில் நீதிமான பெயர் பெற்றவர்கள் சிலர் இருந்தாங்க. அவங்களுடைய நற்பண்புகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் அதை போல் நம்மளும் செய்கிறது நமக்கு அவசியமாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவங்கெல்லாம் நீதிமான்னா சும்மா வந்துடுமா பேர்? நீதிமான்னு சும்மா வருமா? வராது. ஒரு செயல்பாடே இருக்கணும், ஒரு நீதி இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். அவன் கர்த்தரால் அங்கே பண்ணுற ஒரு மனுஷனாக இருக்கணும். நீதிமான அழைக்கப்படுகிற தகுதி உள்ளவனாக இருக்கணும். அப்போ தான் அந்த பேர் கிடைக்கும். அல்லேலூயா. வேதாகமத்தில் முதல்ல பார்க்குற ஒரு நபர் நீதிமான்ற பேரில் ஆபேல். மத்தேயு 23:35 அவன் பேரை சொல்லும் போதே நீதிமானாகிய ஆபேல் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வசனங்களை பெறட்டுறதை காட்டிலும் தயவு செஞ்சு குறிச்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் பெறட்டுறதுக்கு ரொம்ப நேரம் நிறைய வசனங்களை ஆண்டவர் கொட்டி அனுப்பிச்சிருக்காரு. கரங்களை வச்சாமல் தட்டுங்களேன் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் வளர்ந்த சபையாக இருக்கனால வார்த்தையில் கட்டப்பட்டெல்லாம் வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனால் நீங்கள் குறிப்பெடுத்துக்கிறங்க. நீங்கள் பெறட்டுற நேரத்துக்குள்ளே அடுத்த வசனத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். சரிங்களா? அப்போது இதையும் கவனிக்க முடியாமல் அதையும் கவனிக்க முடியாமல் போயிடும். கவனிங்க. சரியா? எல்லாம் வார்த்தை அப்புறம் எங்கே வச்சுருக்காரு ஆண்டவர் உங்களுக்கு? இங்கே வச்சுருக்காரு. எல்லாமே தெரியும். சரியா? ரைட். அப்போது ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஒன்று பார்க்குறோம். ஆதாமுக்கு 2 பசங்க, காயின் அண்ட் ஆபேல். காயின் அவன் பயிரிடுறவனாக இருந்திருப்பான், விவசாயம் பார்க்குறவனாக இருந்திருப்பான். அவன் நிலத்தில் விளைஞ்ச கனிகளை சிலவற்றை கொண்டு வர்றான் ஆண்டவருக்கு. சரியா? ஆனால் இந்த ஆபேல் என்ன பண்ணுறான்? மந்தையில் தலையீற்று முதல் பேரானதை அது கொழுமையானதை கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? தலையீற்றை கொண்டு வர்றான், கொழுமையானதை கொண்டு வர்றான், பெஸ்ட்டாக கொண்டு வர்றான் பாருங்க ஆண்டவருக்கு. அப்போது ஆண்டவர் அவன் உள்ளத்தை பார்க்குறாரு. ஆஹா, எனக்கு பெஸ்ட்டாக கொண்டு வர்றான், என்னை கனப்படுத்தி அப்படி கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லி ஆபேலையே அங்கீகரிச்சாரு. அவன் கொடுத்த காணிக்க அங்கீகரிச்சாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை உற்சாகமாக தட்டி. நீங்கள் உற்சாகப்படுறதுக்காக தான் அப்பப்போ கரங்களை தட்ட சொல்கிறேன். சரி. எபிரேயர் 11:4 சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பார்க்க எப்படி பலி? மேன்மையான பலி, பெஸ்ட். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க காரியங்களில் எதையாவது சோடையானது ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியுமா? சோடையாக கொடுத்துட்டாரு. அவர் கொடுக்குற எல்லாமே பெஸ்ட்டு. அப்போ he also deserves to receive best from us. இல்லைங்களா? அப்போ நம்ம கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு எடுத்து வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும். அது நம்ம காணிக்கையாக இருக்கலாம், இல்லை ஊழியத்துக்கு செய்கிற உதவியாக இருக்கலாம், தசமபாகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், இல்லை நம்முடைய முயற்சியாக இருக்கலாம், ஒத்துழைப்பாக இருக்கலாம், பெஸ்ட்டாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும். சரியா? அவன் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்னு அதே வசனம் சொல்லுது. எபிரேயர் 11:4 அப்படி சொல்லுகிறது. இப்போ இந்த காலத்தில் மிருக பலியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பலி இப்போ கிடையாது. நமக்கு ஒரு பலியை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஈஸியான பலி. என்னது? ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோன்னு எபிரேயர் 13:15 நம்ம பார்க்குறோம். அதனால் தாவீது அனுபவம் எப்படியா இருந்துச்சு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பயாவது இருக்குன்னு சொன்னானா? எப்போதும் இருக்கணும். சங்கீதம் 34:1 சொல்கிறான். அப்போது நம்ம பாருங்கள், இதை நம்ம கேட்டுட்டு இருக்குது சரத்திரமாக இருந்தாலும் நடந்த காரியமாக இருந்தாலும்
இதிலேருந்து நமக்கு உள்ள குறிப்புக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு எப்பொழுதும் ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்த கேரக்டர் நோவா. நோவா பார்த்தீங்க, அவருடைய காலத்தில் இருந்தவங்களுக்குள்ள அவர் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார். அதோடு கூட தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிற ஒரு நபராக அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவத்தில் அவர் இருந்தார். சதா தேவனோட பேசிக்கிட்டே இருக்கிறது, அவரோடையே நடக்கிறது. சரியா? வேலை செய்யும்போது அவர் நினைவாக இருக்கிறது. ஒரு வாக்கிங் போனாலும் பேசிக்கிட்டே போகிறது தேவனோட. சரிங்களா? எல்லா நேரமும் கர்த்தரை நினைத்து கொண்டே இருப்பது, சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். அந்நிய பாஷை வரம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான்ற வார்த்தை சொல்லுது. ஆமேன். சரி, இப்போது அடுத்ததாக நோவாட்ட ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் அப்படின்னு ஆதியாகமம் 7:5 பார்க்குறோம். என்ன கட்டளையிட்டார்? திடீர்னு ஒரு நாள் நோவா கூப்பிட்றாரு ஆண்டவர். கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? இந்த பூமி சீர்கிட்டு போச்சு, என்ன செய்ய போகிறேன்? பூமியை நான் அழிக்க போகிறேன். நீ என்ன செய்ய? கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம், இவ்வளோ உயரத்தில் நீ கட்டு. ஆண்டவர் என்ன சொன்னார்? அதே நீள அகலம் உயரத்தில் அவன் ஒரு பேழையை கட்டுறான். 40 நாள் மழை வரப்போகுது, நீயும் குடும்பத்தாரும் உள்ளே பிரவேசிங்க, எல்லா மிருகஜீவன்களையும் எல்லா ஜீவராசிகளையும் ஜோடி ஜோடாக உள்ளே வச்சுக்கோங்க, உங்களுக்கும் அவைகளுக்கும் வேண்டிய ஆகாரத்தையும் நீங்கள் சவதரித்து வச்சுக்கோ. சொன்னபடியெல்லாம் செய்தான். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் என்ன நீள அகலத்தில் அந்த பேழையை கட்ட சொன்னாரோ அதில் சயின்டிஃபிக்காக ஒரு டிசைன் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கப்பல் கட்டுறவங்க அதே ப்ரொபோர்ஷனில் கட்டுறாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஞானமாக அந்த காலத்தில் நோவை வச்சு கட்டின போட்டுடைய அந்த அளவுகள் அந்த மாதிரி நேர்த்தியாக கொடுத்துருக்கிறார். இப்போது கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செஞ்சதுனால அதனால் என்ன பலன் கிடைச்சது அவனுக்கு? அவனும் அவன் சந்ததியும் தான் இந்த பூமியை நிரப்பிச்சு. கரங்களை உற்சாகமாக தட்டி. அடுத்ததாக நம்ம விசுவாசிகளின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு ஆதியாகமம் 15:6 நம்ம பார்க்குறோம். சரியா? என்ன நீதி பண்ணிட்டாரு? ஆபிரகாமுக்கு 75 வயசில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் குழந்தையா கொடுக்க போகிறேன்னு சொன்னார். கொடுத்தது எப்போ கொடுத்தாரு? 100 வயசில் கொடுத்தாரு. 100 வயசு வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கிறார் பாருங்க. சரி, கொடுத்துட்டாரு. இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாரு? அவனை பலி செலுத்து. இப்போவே சாதாரணமாக நம்மகிட்ட அப்படி சொன்ன போராடி சண்டை போட்டிருக்க மாட்டோம். என்னப்பா கொடுத்ததே 100 வயசில் கொடுத்தீங்க, அவனையும் பழி கொடுன்னு சொல்கிறீங்களேப்பா, கொஞ்சமாக இங்கே ஆயம் இருக்காப்பான்னு கேட்டுருப்போம் நம்ம. ஏன்னா என்ன, நம்ம ரொம்ப புத்திசாலி, நமக்கு நினப்பில்லை, அப்படி தான் நம்ம கேட்போம். சரியா? அவர் ஏதாவது எடுத்து பேசினாரா, வாதாடினாரா? ஒய்ஃப்கிட்ட கூட சாராள்கிட்ட கூட சொல்லலை. சொல்லியிருந்தா என்ன ஆகுன்னு ஒரு நாளைக்கு வீட்டில் பேசிடுங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, அடித்தே கொண்டிருப்பா அப்படின்னு. 10 மாதம் வயிற்றுலேருந்து பெற்று 90 வயசில் பெற்று கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து மாதிரி செத்து பிழைச்சிருக்கா. வந்து கேட்கவா செய்கிற, நீயே அனைத்தையா கற்பனை பண்ணிட்டு கேட்டால் ஆண்டவர் கேட்டால் நான் சொல்கிறேன், வெளுத்து கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி. அப்போது சொல்லாமல் என்ன பண்ணிட்டாரு? அதிகாலையில் இருட்டோடு எந்திரிச்சு கிளம்பி மானை கூப்பிட்டு போயிட்டார். போகிறாங்க. அவர் விசுவாசத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் ஆதியாகமம் 22:5. வேலைக்காரங்களை கூப்பிட்டு போகிறாரு, கூட கழுதைகளோடு போகிறாரு. என்ன சொல்கிறார் வேலைக்காரன்ட்ட? நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவட மட்டும் போயிட்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன் உற்சாகமா.
அது பாருங்க, போகிறது எதுக்கு? கட்டையை எடுத்துட்டு நெருப்பு எடுத்துட்டு போகிறது எதுக்கு? பலி செலுத்த. ஆனால் என்ன சொல்கிறாரு வார்த்தை? இதில் ஒரு படிப்புன்னு என்னன்னா, இதெல்லாம் ஒரு விசுவாச வார்த்தை. நீங்களும் நானும் கூட ஏதாவது காரியத்துக்கு பேசும்போது விசுவாசமாக நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஸோ போயிட்டு வர்றாங்க. அங்கே போய் பையனை கட்டி தூக்கி வச்சு கத்தியை தூக்கி ஓங்கிட்டாரு. இறக்க வேண்டியதான் பாக்கி. ஓங்கின கையை இறக்க வேண்டியதான் பாக்கி. கர்த்தர் என்ன சொன்னார்? பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாது, நிறுத்துன்ட்டார். அப்போ அதுக்கு பலிக்கான ஒரு ஆட்டையும் கண்ணில் காமிச்சு கொடுத்துட்டாரு. இப்போது தேவன் என்ன சொல்கிறாரு? நிறுத்து, அது மேலே கையை போடாது சொல்லிட்டு, நீ உன்னுடைய ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீதிமானாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பயந்து இருக்கணும். சொல்லுங்க, தேவனுக்கு பயந்து இருக்கணும். தேவனுக்கு பயந்து இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. அடுத்ததாக சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் 22:18 உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்றோன்னு சொல்றோமே, எப்படி? ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். எந்த அளவுக்கு அவர் ஆபிரகாம் கர்த்தரோட இறங்கி இருந்தார் சொன்னா, கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படும் அளவுக்கு அவர் நெருங்கி இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன் எனப்பட்டான். அல்லேலூயா. சரி, அடுத்தாப்புல யோபு 1:1 பார்க்குறோம். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கன்ற இதுதான் நீதிமானதான். உண்மை, நீதி, நேர்மை இது அடங்கியதான் சன்மார்க்கம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருக்கான். தேவனுக்கு பயப்படுறான், பொல்லாப்பு விலகிறவனா இருக்கிறான். இதை நீங்கள் பார்க்கும்போது பொல்லாப்பு விலகி ஒன்று ஒரு நபர் உங்களுக்கு இன்னொரு நபர் வரும் பழைய ஏற்பாட்டில். யார் அது? யோசேப்பு. போத்திபார் மனைவி பாவத்துக்கு அழைக்கும் போது அவன் என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து எப்படின்னு கேட்டுட்டு தன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடியே போயிட்டான். பாவத்துக்கு விலகிறவனாக இருக்கிறான். இப்போ யோபுக்கு என்ன நடக்குது? நல்ல செல்வத சீமாந்தனாக இருக்கிறாரு. திடீர்னு ஒரே நாளில் 4 பக்கத்துலேருந்து செய்தி வருது. அது ஆடு மாடுகள், மிருக ஜீவங்கள், ஒட்டகங்கள் எல்லாம் காலி. அவன் 10 பிள்ளைகளும் மறித்து போனாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ தனியாளாக நிற்கிறான். அந்த நிலைமையில் அவன் சொல்கிற வார்த்தை யோபு 1:21, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். யாராவது இந்த நிலைமையில் எல்லாத்தையும் இழந்து அனாதையாக நிற்கிறான். அந்த துக்கம் எவ்வளவு பயங்கரமான ஒரு துக்கம். அதில் யாராவது கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்களா? ஆனால் அறிந்திருந்தான். கொடுத்தது கர்த்தர். அவர் எடுப்பது என்றால் அவர் நீதிக்கேடு இல்லாத ஒரு தேவன். ஆகவே நான் அவர் ஸ்தோத்திரம் தான் செலுத்தணும், அதுதான் என்னுடைய கடமைன்னு சொல்லி அவன் ஸ்தோத்திரம் செலுத்தவே பார்க்குறோம். இவை எல்லாவற்றிலும் அடுத்த வசனம், யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாவம் செய்யலை, குறையும் சொல்லலை. சரியா? அடுத்தாப்புல கடைசி அதிகாரத்தில் 10ஆவது வசனத்தில் அவன் நண்பர்கள்லாம் அவனை தேற்றுகிற மாதிரி ஆற்றுகிற மாதிரி வந்தவங்க பூரா அவனை குற்றப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி பேசுகிறாங்க. ஆனால் யோபு என்ன செய்கிறான்? அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். யோபு அந்த ஒரு நீதியான காரியத்தை செய்த பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை உற்சாகமாக தட்டி, அது மாத்திரமல்ல சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, அவனுக்கு எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். எல்லாவற்றிலும் ஆடு மாடு எல்லாம், ஏன் பிள்ளைகள் கூட எல்லாம் 10 பிள்ளைன்னா இப்போ 20 பிள்ளை, எல்லாம் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை
அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான்கள் என்று பெயர் பெற்றவர்கள் அவருடைய குணாதிசயங்கள் செய்களை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ரோமர் 1:17 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சரி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆனால் அதோடு கூட விசுவாசம் மாத்திரம் போதாதுன்னு சொல்லி யாக்கோபு 2:26 நம்ம பார்க்குறோம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. 24 மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நீதிமானாக்கப்படுகிறான்னு பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் நம்மை நீதிமானா ஆக்கிட்டாரு. இப்போ நான் நீதிமான்னு சொல்லும்போது நீதிமானுக்கு ஏற்ற கிரியை என்னிடம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒயிட் ஷர்ட்டு நல்ல தூய்மையான வெள்ளையாக இருக்குது. ஆண்டவர் நீதிமான்ற ஒரு வஸ்திரம் போல் எனக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்குவோமே. இந்த வெள்ளை வஸ்திரத்தை போட்டு பாஸ்டர் எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான், சரிங்களா? இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடும்போது மற்ற கலர் ட்ரெஸ் போடுறோமே. இப்போ என்னுடைய பேண்ட்டு கருப்பாக இருக்குது, இதில் ஒரு கரை படிஞ்சா பெருசாக தெரியாது, ஆனால் வெள்ளையில் கரை படிஞ்சா அது தெரியும். அப்போது இந்த வெள்ளையில் கரை படியாமல் இருக்க நான் என்னை எவ்வளோ காப்பாற்றிக்கிறேன், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பேன். கண்ட இடத்துல சாய மாட்டேன், கண்ட அழுக்கு கையை மேலே பட விட மாட்டேன், ஜாக்கிரதையாக. அதே போல் நீதிமான் தன்னை கரைப்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த கிரியை நமக்கு வேண்டும். சரி, ரோமர் 6:2 சொல்லுது, இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறைஞ்சிடும் அப்படின்ற நினைப்பு நமக்கு இருக்கணும். அவர் நம்முடைய பாவத்தை தன்மையில் சுமந்து கொண்டு சிலுவையில் மரித்தார். அந்த சிலுவையில் நம்முடைய பாவங்களையும் அரைஞ்சிடணும், அரைகிறேன்னு சொல்லி அந்த நினைப்பு நமக்கு இருக்கணும். 12ஆம் வசனம் சொல்லுது ரோமர் 6, உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஸோ இந்த சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்யும்படியாக விடக்கூடாது. சரீரத்தில் மாற்றமல்ல, நம்முடைய கண்களில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும், சிந்தையிலே ஒரு கட்டுப்பாடு வேணும், இருதயத்தின் எண்ணங்களிலே ஒரு கட்டுப்பாடு வேண்டும், சரீரத்திலேயும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். அதை கரைப்படாதபடி, கரை திரை இல்லாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தில் சங்கீதம் 139:24 சொல்லுவது போக, வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட வேதனை உண்டாக்கும் வழி இருக்கலாம், ஒரு வேளைக்கு நான் அறிஞ்சும் அறியாமலே என்கிட்ட உட்காந்துருக்கலாம், அது என்னன்னு எனக்கு காமிச்சு கொடுங்கப்பா, என்னை விட்டு அதை எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ 4 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்துறோம், சரியா? இப்போ எல்லாத்த காட்டிலையும் இந்த 4 பேட்டில் இருக்கிற குணாதிசயங்கள், கிரியைகள், செயல்பாடுகளை காட்டிலும் ஒரு நம்ம நீதிமான் என்ற தகுதியை பார்க்க போகிறோம். யார் அது? யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசப்பாட்ட கரங்களை உற்சாகமாக தட்டி, நீதிமானுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நீதிமான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறான்னு பார்த்தா, முதல்ல சொன்னது யாருன்னு பார்த்தா பிலாத்துவின் மனைவி சொல்கிறான். பிலாத்துவின் மனைவி இவரை நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. கனவு அவள் காண்றா, சொப்பனம் கண்டுல அரண்டு போயிட்டா. இவர் நீதிமான தெரிஞ்சு போச்சு, புருஷனும் சொல்லி விட்றா, அந்த நீதிமானுக்கு ஒரு கேடு செய்யாத, அவர் நிமித்தம் நான் சொப்பத்தில் வெகு பாடுபட்டேன் அவ சொன்னான். அடுத்து பிலாத்து, அவன் தான் சிலுவைக்கு அவரை அனுப்புகிறான், மரண தண்டனை கொடுக்குறான். ஆனால் இந்த நீதிமானுடைய இரத்த பழி என்மேல் வராதபடி என் கைகளை கழுவுறேன். ஒரு நிர்பந்தத்தின் நிமித்தமாக அவன் ஒப்பு கொடுத்துட்டான். ஆனால் அவனுக்கு தெரியுது அவன் நீதிமான். சரி, அப்போது அவர்கிட்ட காணப்பட்ட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம், சரியா? முதலாவது அவருடைய போதனையே அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு வசனம் சொல்லுது இல்லையா? அன்பு தான் அவர் கொடுத்த பிரதான கற்பனைகள். 2 கற்பனைகளை பார்த்தீங்கன்னா, ஒன்று முதல் கற்பனை
தேவனிடத்தில் அன்பு, 2வது கற்பனை பிறனிடத்தில் அன்பு. அன்பு தான் அடிப்படை. அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன்னு சொன்னார். ஆமென். அப்போ நம்ம மேலே உள்ள ஒரு அன்பு, அந்த அன்புனால தான் நம்ம மனு உருவம் எடுத்து வந்து இந்த பூமியில் பாவ உலகத்தில் வாழ்ந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் சொல்கிறாரு, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவன்கிட்ட அன்பு கூறுங்கப்பா, அவனுக்கும் செய்யுங்கப்பா. பெரிய பெரிய ஆளே பின்னாலே போயிட்டுருக்காங்கப்பா. அதான் அர்த்தம். சிறுவங்க, உதவி இல்லாத ஆட்கள், எளிமையாக இருக்கிற ஆட்கள், வறுமையில் இருக்கிறாங்க, தேவையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சா எனக்கே செய்த மாதிரி. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொன்னவன். மரியாள் பாருங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறையில் தேடி வந்து பார்த்துட்டு காணோன்னு சொல்லி வெளியே வந்து நின்று அழுதுகிட்டே நிற்கிறான். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஐயோ அழுகிறாளே, என்னை நேசித்தவள் அழுகிறாளே என்று சொல்லி அவர், ஸ்திரீயே யாரை தேடுகிறாய், யாரை தேடுகிறாய் அது சொல்லிட்டு அப்புறம் தன்னை வெளிப்படுத்தும் விதமாக மரியாளே என்று பேர் சொல்லி கூப்பிடுகிறார். ஆண்டவர் எப்போயும் சொல்லி கூப்பிட்ற அந்த துணியில் கூப்பிட்ட உடனே இவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஏசப்பா தான் உயிர் தெழுந்து வந்து நிற்கிறார். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டுங்களேன், எல்லாரும் தட்டுங்க. உயிர் தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். அடுத்தாப்புல அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். வியாதியஸ்தர், குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், குஷ்டரோகிகள் யார் வந்தாலும் எல்லாத்தையும் அவர் மனதுருக்கத்தோடு அவர்களை அணுகி அவர்களை சுஸ்தப்படுத்தினார். சகையை பாருங்க, அந்த ஆயக்காரன் ஆண்டவரை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்காந்துருக்கான். அதை பார்த்து அந்த மரத்துக்கிட்ட போனோடனே நின்று பார்த்து அவனை கீழே வர சொல்லி அவன் வீட்டுக்கு அவனோட கூட போகிறார். மனதுருக்கம். என்னை பார்க்கணுன்னு அவன் வாஞ்சியோடு இருந்தான், நான் அவனை வீட்டுக்கே போய் அவனை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அந்த நகரத்து ஸ்திரீகள் கண்ணீரோடு புலம்புறாங்க, உமக்கா இந்த கதின்னு சொல்லி அழுகிறாங்க. திரும்பி பார்த்து, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொன்னார். தனக்காக அழுகிறாங்கன்னு நான் யோசிக்கலை. நீங்கள் உங்கள் பாவத்தை நினச்சி அழுங்க, மனம் திரும்புங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க தேவ ராஜ்யத்துக்கு வரத்தக்கதாக அவங்கள நீங்கள் வளர்க்குற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அவங்கள நினச்சி நீங்கள் அழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் மலை பிரசங்கம் 3 நாள் பண்ணுறாரு. சரிங்களா, 3 நாள் பண்ணுறாரு. ஜனங்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, அவங்க இப்படியே அனுப்பிச்சோம்னா சோர்ந்து போவாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு போஜனம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாரு. மனதுருக்கம். அல்லேலூயா. அடுத்தாப்புல அவருடைய வாயின் வார்த்தைகள். நம்மலாம் வாயை திறந்தா எப்படி இருக்கு, எதுக்கு நிற்கிறவன் தெரிச்சு ஓடுற மாதிரி பேசிடுறோம் இல்லையா? வீட்டில் பிள்ளைகளையும் அப்படி தான், கணவன் மனைவியும் அப்படி தான், எல்லாரும் அப்படி தான். வாயை திறந்தா வாயில் மாட்டினோம்னா செத்தோம்டான்னு சொல்லி ஓடுற மாதிரி ஆயிடுறோம். ஆனால் கர்த்தருடைய வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் எப்படி உள்ள வார்த்தையா? கிருபையுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் அடுத்தவங்க நமக்கு பேசணும்னு நம்ம ஆசைப்படுறோம், நம்ம அதே மாதிரி பேசணுன்னு அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். ஸோ நம்ம வாயின் வார்த்தைகளிலும் கொஞ்சம் நம்ம நீதிமான்னு நினச்சி அதுக்கேற்றாப்புல நம்ம பேச பழகணும். நிறைய காரியங்கள் நம்ம பழக வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்த பாதை, கடந்து வந்த பாதை கரடுமுரடான பாதை. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். அடுத்தாப்புல மன்னிக்கிற சோபம். மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் பெற்றிருந்தார். அவர் மன்னிக்கிறவா இருந்தார். நமக்கு அந்த அதிகாரம் இருக்கா? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கா? நமக்கு அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவ போல இல்லை. ஆனால் எனக்கு விரோதமாக ஒரு செஞ்ச பாவத்தை மன்னிக்கலாம், அதை நான் மன்னிக்கலாம். சரியா? பரலோகத்தில் மன்னிப்பு உண்டான்றதை அதை அவர் பார்த்துக்குவார். நம்ம ஒப்புரவாகிறதுக்கு நம்ம மன்னிக்கலாம். அப்போ மன்னிக்கிற சுபாவம். பேதுரு கூடயே 3 வருஷம் சுற்றினான். முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலேயும் வந்து முதல்ல நிற்பான். ஆண்டவரே நமக்கு இப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது எல்லாம் சொல்லுவான். ஆனால் எத்தனை முறை மறுதளிச்சான்? 3 முறை மறுதளிச்சான்.
அவனை ஆண்டவர் மன்னிச்சு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன சொன்னார்? என் ஆடுகளை மேய்ப்பாய் என்ற ஒரு பெரிய பொறுப்பை பேதுரு கையில் கொடுக்குறார். பரிந்து பேசுகிற குணம் இருந்துச்சு பாருங்க ஆண்டவர்கிட்ட. என்ன சொன்னார்? அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, பாடுபடுத்தினாங்க, அடித்து நொறுக்குனாங்க, எல்லாம் இருந்தாலும் சிலுவையில் முதல் வார்த்தை என்னது? பிதாவே இவளுக்கு மன்னியும். ஏன் மன்னியும்? தாங்கள் செய்கிறது என்ன தெரியாமல் செய்கிறான்ப்பா. ஒரு தாய் புருஷன்ட்டு இருந்து அப்பாட்ட இருந்து பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு சேட்டை பண்ணியிருப்பான். அப்பா கோவப்படுவார். ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க? தெரியாமல் பண்ணிட்டான்ப்பா, தெரியாமல். அதே தாயுடைய அன்பு. அடுத்ததாக பாருங்க, அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார். சீஷர்கள் கால்களை கழுவுறார். 12 பேரை உட்கார வச்சு ஒவ்வொருத்தன் காலையாக கழுவுறார். எங்கெங்கே ஒரு சுற்றிட்டு வந்தானோ, என்னென்ன மிதிச்சுட்டு வந்திருந்தானோ, காலில் ஒளியம் போட்டு வந்திருப்பாங்க. பொறுமையாக உட்காந்து காலை கழுவுறார். நானே அவருடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்கள் ஒருவர் கழுவார். நம்ம செய்கிறோமா? நீங்கள் செய்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதாவது இந்த காலை கழுவுறது இது ஓகே. இது இன்னொரு உள்ள ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. நம்ம அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், அவங்க நமக்கு விரோதமாக செஞ்ச காரியங்களை மன்னிக்கணும், பகையை மறக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் உள்ள இருக்குது. அதை நம்ம செஞ்சோம்னா கர்த்தர் நம்மை நீதிமான்கள் என்பதை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். எப்படின்னா, கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே திடீர்னு திராட்சரசம் குறைஞ்சி போச்சு. அவருக்கு அது எவ்வளோ ஒரு அவமானத்தை அந்த குடும்பத்தாருக்கு உண்டாக்குன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு? உடனே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தன்னுடைய முதல் அற்புதத்தை அங்கே செய்கிறார். அல்லேலூயா. அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் மரிக்க போகிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு? தன்னுடைய தாயாக மரியாளுக்கு சீஷனை பொறுப்பாக கொடுக்குறார். அதோ உன் தாய் என்று சொல்லி ஒரு கர்சனையோடு, நான் போயிட்டேன்னா என் தாய் மகையிலே நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிறார். நமக்கு சொல்கிறாரு, அவர் பரமேறி போகிறதுனா சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னார். அந்த தேற்றவாளன் தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் இருந்தப்போ ஃபிசிக்கலாக சில இடங்களில் இருந்தார். ஆனால் இப்போது ஆவியானவர் நம்ம எல்லாரோடையும் இருக்கிறார், நமக்குள்ளேயும் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தாப்புல அவர் நீதிமானாக இருந்தபடியால் நல்ல போதனைகளை கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். மலைப்பிரசங்கம் 3 நாள் கண்டினியூஸாக உட்காந்து ஜனங்கள் ஆர்வத்தோடு கேட்குறாங்க. அல்லேலூயா. நீதியின் வழியை அவர் கற்றுத்தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மளும் நாம் அறிந்து கொண்ட நீதிகளை நம்ம பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதவி செய்கிற குணம் உள்ளவராக இருந்தார். பாருங்கள், பேதுரு கடல் மேலே நடந்து வர்ற மாதிரி வந்தவன் என்ன ஆகிட்டான்? மூழ்கி போகிற நிலைமை போயிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்? டக்குன்னு கையை கொடுத்து தூக்கி எடுத்துட்டார். அடுத்தாப்புல பொறுமைக்கு நீடிய பொறுமை அவர்கிட்ட தான் இருக்குது. ஆவியின் கனியை பூரா அவர்கிட்ட இருக்குது. இந்த பொறுமை என்னன்னா, சிலுவையில் ஏற்றிட்டு நீ தேவனுடைய குமாரனை இறங்கி வா பார்ப்போம், உன்னை தலையில் கொட்டினது யார் சொல்லு பார்ப்போம். அவர் சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். ஆனால் அவர் மறுபடியும் ஒன்றுமே சொல்லலை, பொறுமையாக இருந்தார். அடுத்தாப்புல அவர் நம்பிக்கையை தருகிற தேவனாக இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதவங்க. கடல் மேலே அவர் 4-5 ஆமத்தில் நடந்து வரும்போது அவங்க பயப்படுறாங்க. அது சொல்கிறார், நான் தான், பயப்படாதீங்க, நான் தான். அப்போது நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார், நாமும் பயப்பட தேவையில்லை. ஒரு நீதிமானோடு இருக்கிற ஒரு நபரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் அவர் பார்த்துக்கொள்வார். அடுத்தாப்புல நேசமிக்க ஒரு ஆண்டவராக, நேசத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். யோவான் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்போது பழைய ஏற்பாட்டில் நம்ம 4 பேரை பார்த்தோம்.
இப்போ அவங்ககிட்ட உள்ள காரியத்தையும் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தையும் கம்பேர் பண்ணலான்னு யோசித்தேன். ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். அரங்களை உற்சாகமாக தட்டி நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். இயேசுவின் பிதாவின் சித்தம் மாத்திரமே செய்தார். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொன்னார். கெத்செமனேயில் அவர் ஜெபித்த ஜெபம் என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல இயேசு பிதாவு என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொன்னார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார். அவரும் தேவனோடு பிதாவோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தில் தான் இருந்தார். அவர் தான் தேவன், மாம்சத்தில் வந்த தேவன். ஆகிலும் பிதாவோடு எப்பொழுதும் தொடர்புள்ளவராய், அவரை நோக்கி ஜெபிக்கிறவராய், அவரோடு பேசுகிறவராய் அவர் இருந்தார். அடுத்ததாக யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல இயேசுவும் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 2 காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, லாசரை கல்லறைக்கு முன்னால் நிற்கும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கன்னு சொல்லிட்டுனா லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல் ராபோஜனத்தில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணதுக்கப்புறம் தான் விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரிக்கிறவராக இருந்தார். அவர் யோபு ஒரு பாவம் செய்யவில்லை என்று பார்த்தோம். இவரும் ஒரு பாவம் செய்யவில்லை. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார். நம்ம அப்படி கேட்க முடியுமா? நம்ம கேட்க முடியுமா? ஆண்டவர் கேட்டார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் கூடியமான மட்டும் நம்ம நோக்கி யாரும் கையை நீட்டாதபடி, ஒரு சொல்லை சொல்லிவிடாதபடி காத்துக்குள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். யோபு சிநேகிதற்காக பரிந்து பேசினது போல நம் தேவன் என்ன செய்கிறார்? இன்றைக்கும் பிதாவுடைய வலது பார்சல் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கு. கரங்களை உற்சாகமாக தட்டுங்க. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் ஒரு நீதிமானம் இருக்கிறதுனால என்ன பலன்கள்? சரியா, பலன்கள் என்ன? வசனங்கள் என்ன குறிச்சுங்க. சங்கீதம் 146:8, கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். இப்போ பார்த்தோம்னா ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான்னு பார்த்தோம் இல்லையா? யாக்கோபு 2:23. சரியா, நீ பாருங்கள், வேதத்தில் உள்ள வசனங்கள் ஒன்றோடு ஒன்று ஜோடி இல்லாது இராது என்று வசனம் சொல்லுகிறது. அதுக்காக அந்த ஜோடியான வசனத்தை நான் சொல்கிறேன். அடுத்து 2வது சங்கீதம் 34:15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எல்லாத்தையும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சு பார்க்குற தேவன் நீதிமான்னு சொல்லும்போது இன்னும் கவனமாக பார்க்குறாரு. அல்லேலூயா. அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீதிமானுக்கு என்ன தேவை, அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான், நான் எப்படி அவனுக்கு வெளிப்படுத்தலாம், என்ன நன்மையில் செய்யலாம், என்ன ஆசீர்வாதங்களை செய்கிறான்னு உங்கள் மேலே அவர் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறன்னு வசனம் சொல்லுது. இதையே யாக்கோபு 5:16 உறுதிப்படுத்துது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று அந்த வார்த்தையை சொல்லுகிறது. பாருங்கள், சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போய் அவங்களும் ஜெயிப்பாங்க. ஆனால் அவங்கள காட்டிலையும் போராடி பாஸ்டர் கண்ணீரோடு பாரத்தோடு உபவாசம் பண்ணி கூட இவர் ஜெயிப்பார். அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரம் அந்த விசுவாசி வருவாங்க. பாஸ்டர் அன்னைக்கு அந்த பிரச்சனை சொன்னேன்ல, அது எனக்கு சரியாயிடுச்சு, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, விடுதலையை கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளராய். கரங்களை வச்சாம தட்டுங்களேன். உங்கள் பாஸ்டர் தான், உங்கள் பாஸ்டர் உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரு, உங்களுக்கு விடுதலை உண்டாகுது, பலன் உண்டாகுது. அதே போல் நம்மளும் நீதிமானம் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் யாருக்கோ ஊக்கமுள்ள ஜெபமாக அமைந்து பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. சங்கீதம் 37:17, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். முதல்ல சிநேகிக்கிறார், அவர் மேல் நோக்கமாக இருக்கிறார்,
ஊக்கமான வேண்டுதல் பெருந்த பலன் அளிக்குது. அடுத்தாப்புல கர்த்தர் தாங்குகிறார். ஏசாயால ஒரு வசனம் இதுக்கு ஜோடியாது 46:3-4. தாயின் வயிற்றில் தோன்றின முதல், எப்போ இருந்து? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். அப்ப இருந்து உங்கள் முதிர்வதை வரைக்கும் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். ஏதோ இவ்வளோ தாங்கி வந்தாரு, இல்லை தலையில் நரைச்சி போச்சு விட்டு போயிடுவார், அப்படி கிடையாது. முதிர் வயது கட்டேஸ் வரைக்கும், வாழ்நாள் வரைக்கும் தாங்குவார். நான் அப்படி செய்து வந்தேன் கடந்த காலத்தில். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பிப்பேன். கரங்களை உற்சாகமா தட்டுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது 5வதாக நீதிமொழிகள் 10:24. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நீதிமானாக இருந்து ஒரு காரியத்தை நீதியான முறையில் நியாயமாக ஒரு விருப்பம் தெரிவிச்சிங்கன்னா அது ஆண்டவர் கொடுப்பாராம். அல்லேலூயா. இதுக்கு ஒத்த வசனம் எனக்கு தோணுது தானியேல் 9:23. அங்கே என்ன சொல்லுது? பிரியமானவனே, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டு. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை, பரலோக கட்டளை வெளிப்பட்டு உங்களுக்கு அந்த நன்மை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜீவிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். 6வதாக நீதிமொழிகள் 3:33. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? சங்கீதம் 122:7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. உங்கள்கிட்ட சமாதானம் இருக்கும், உங்கள் வீட்டில் சுகம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதுவும் கிடைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 7வது சங்கீதம் 34:19. அப்போ நீதிமான துன்பமே வராதா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து, ஒரு சிலட்டில் இல்லை, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். இதுக்கு ஒத்த வசனம் சங்கீதம் 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான், சொல்லுங்களேன், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா. 8வது சங்கீதம் 37:25. ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான வசனம் பாருங்க. சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. யாரும் பார்க்கல. நீதிமானுடைய சந்ததி என்னைக்கும் குறைபட போவதில்லை. அப்பத்துக்கு இறந்து திரிகிற கிடையாது. உச்சிதமான கோதுமையினால் அவர் போஷித்து திருப்தியாக்குவார். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமா தட்டுங்க. இதுக்கு சங்கீதம் 112:2. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 9வது ஆசீர்வாதம் சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். சரியா? இந்த பனைமரம் பாருங்க, தென்னை மரத்தை காட்டிலும் நல்லா உயரமாக வளரும். அந்த காலத்தில் பனைமர கட்டைகளை தான் உத்தரத்துக்கு போடுவாங்க. ஓட்டு வீடு, குடிசை வீட்லாம் மேலே போடுறது உத்தரத்துக்கு பனங்கட்டை போடுவாங்க. மற்ற மரங்களை போல் உளுத்து போகாது, பூச்சி ஈச்சி உளுத்து போக வைக்க முடியாது. போட்ட மாதிரியே கிடக்க எத்தனை வருஷம் இருந்தாலும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரம். கேதுரும் அதே போலாம், நல்ல ஸ்ட்ராங்கான மரம், உயரம் வளரக்கூடியது. அதுக்கு ஒத்த வசனம் நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, நீங்கள் நீதிமான இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்க? செழிப்பாக தான் இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் செழிப்பாக தான் இருப்பேன்னு சொல்லுங்க. நான் செழிப்பாக தான் இருப்பேன். அல்லேலூயா. 10வது நீதிமொழிகள் 10:30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீதிமான் என்று அசைக்கப்படுவதில்லை. இதுக்கு வசனம் சங்கீதம் 16:8. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இன்னும் நிறைய சொல்லலாம், நேரத்தின் அருமை கருதி இதோடு நிறுத்துறேன்.
இப்போ எல்லாரும் ஒரே ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ரோமர் 8:30. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதாவது நம்மளெல்லாம் முன்குறிச்சிட்டார். எப்போ முன்குறிச்சிட்டாரு? தாயின் வயிற்றில் இருக்கும்போதே முன்குறிச்சிட்டார். அழைச்சி வந்துட்டார். எவர்களை அழைத்து வந்திருக்காரு? எங்கே அழைச்சி வந்திருக்காரு? கண்மலை ஜெப வீட்டுக்கு வா, என்னுடைய ஜெப வீடு வா, அங்கே உனக்கு நான் வார்த்தைகளை போதிப்பேன் சொல்லி அழைச்சி வந்திருக்கிறார். அழைச்சி வந்தவங்களை நீதிமான் ஆக்கிட்டார். அப்போ நீங்களாம் யார்? நீதிமான்கள். நான் நீதிமான் பக்கத்தில் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், நான் நீதிமான், நான் நீதிமான் சொல்லுங்கள். அப்போ கர்த்தர் உங்களை நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். நீதிமான ஆக்கினவரை மகிமைப்படுத்துவார். ஆனால் நான் நீதிமான் சொல்லும்போது ஒரு வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோமர் 3:24. அவருடைய இரத்தத்தினால், அவருடைய தன்னையை ஜீவ பலியாக கொடுத்ததினால் நாம் இலவசமாக பாவ மன்னிப்பை பெற்று மீட்பை பெற்று நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறோம். நம்மை ஆக்குனது நம்முடைய சுயநீதி அல்ல. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் தான் நீதிமான ஆக்கினார். இப்போ அந்த நீதிமான நடந்துக்கிறதுக்கு நம்ம சில முயற்சிகள் எடுக்கணும். அந்த முயற்சிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஒத்தாசை செய்யணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நோவா பார்த்து சொல்கிறாரு, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று நோவாவை பார்த்து சொன்ன ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வாய்ப்பட சொல்கிறார், நோவாவை பார்த்து உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அதே போல் உங்கள் பேரை போட்டுங்க. உங்களை சொல்லி பாஸ்டர் கிங்ஸ்டன் பால் உங்களை நான் நீதிமானாக காண்கிறேன் என்று கர்த்தர் சகோதரனே உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை பார்த்து அப்படி சொல்லணும். அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் அது செல்லுபடி ஆகும். அல்லேலூயா. ஆக நீதிமான் என்ற சிந்தனை நமக்குள்ளே இருக்கட்டும். நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய இதயத்தின் தியானம் எல்லாம் நீதிமானதுக்கு ஏற்றதாய் அமைவதாக. நம்ம பழைய வாழ்க்கையில் அப்படி இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாளடைவில் நீதிமான் என்ற அந்த கோலுக்கு நாம் சென்று அடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையின் ஆண்டவரே, கிருபையா எங்களுக்கு ஆண்டவரே, உமது குமாரனை அனுப்பி கொடுத்து அவர் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து இலவசமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ஆண்டவரை ரட்சிப்பையும் கொடுத்தீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம். நீர் அதன் மூலமாக எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர். நீதிமான்களாய் நாங்கள் தொடர்ந்து நடைபோட அதை குறித்து நாங்கள் கரசனை எடுத்து மாறிக்கொள்ள எங்களுக்கு சில நல்ல ஆலோசனைகள் கொடுத்துரு. அதுக்காக நன்றி. கேட்ட ஜனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்த வண்ணமாய் திரும்பாதபடி ஆண்டவரை தீர்மானம் எடுத்தவர்களாய் கர்த்தர் என்னை நீதிமானா ஆக்கி இருக்கிறார். நான் அவருக்குள் நீதிமானா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் இன்று முதல் நீதிமானாய் நடப்பேன். நான் ஏற்கனவே என்னுடைய நீதியில் இருந்தாலும் இன்னும் நீதி நியாயங்களை பிரியப்படுகிற தேவனை கனப்படுத்தும் விதமாக நான் நீதியாய் செயல்படுவேன். என்னை மாற்றிக்கொள்ள பரிசுத்த ஆவியான கரங்களை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கடந்து போக கிருபை செய்யுங்க. இந்த சபையை ஆசீர்வதிங்க. சபை மேய்ப்பனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. இது ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே நாளுக்கு நாள் உங்களுக்காக பலப்பட்டு வளர கிருபை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆண்டவரே இவர்களை நாங்கள் கிருபையார்க்கு ஊழியங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கிறோம். உமக்கே எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். முடிவு ஜெபம் ஜெபிப்போம் சேர்ந்து. அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையில் அருமையான பாஸ்டர் அவர்கள் மூலமாக நீதிமான் என்கிற தலைப்பில் நல்ல செய்தியை கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிப்போனார்கள். ஆனாலும் அவர்கள் பாவம் செய்யாதவர்களைப் போல நீதிமான்கள் ஆக்குகிற தெய்வம்தான்
பரலோக பிதாவாகிய தேவன் அந்த நல்ல நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நீர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்திற்காக அனுப்பி இரத்தம் சிந்த வைத்து அந்த இரத்தத்தின் மூலமாக மனிதன் இயேசுவே உம்மை விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நீதிமானாகக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெறுகிறான் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தாவே ஆபேல் நீதிமானாக காணப்பட்டான். கர்த்தாவே தேவனுக்கு ஹல்லேலூயா மேன்மையானதை கொடுத்தார் என்று நாங்கள் படித்தோம். கர்த்தாவே நோவா நீதிமானும் உத்தமனுமாக காணப்பட்டான். ஹல்லேலூயா கர்த்தாவே, ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தாவே குடும்பங்கள் ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக உத்தமமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கிரியை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டார். அவர் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவராக காணப்பட்டார். அப்படியே கர்த்தாவே ஹல்லேலூயா யோபுவும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராக காணப்பட்டார். யோசேப்புக்கு உண்டான சாட்சியம் அப்படிப்பட்டதே என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய ஜனங்கள் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தள்ள வேணுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஹல்லேலூயா அப்படி நீதிமான்களாக வாழ்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக பிழைக்கிறவர்கள் நீதிமானுக்கு ஏற்ற கிரியைகளை செய்து வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பழைய மனுஷனை சிலுவையிலே அறையுண்டவர்களாக கர்த்தாவை விசுவாசித்து கரைதிரை இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்கக்கூடிய வழி இருக்கக்கூடாது. நித்திய வழியிலே ஹல்லேலூயா பரலோக பாதையிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே அந்த வசனங்களுக்கு ஏற்ற விதத்தில் வாழ தேவன் தாமே கிருபை நல்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே நீர் நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கு மேன்மையான உதாரணமாக காணப்படுகிறீர். பிலாத்துவின் மனைவி அப்படியே உம்மை நீதிமான் என்று அறிக்கை செய்யக்கூடியவளாக காணப்பட்டால் உம்மிடத்திலே உண்டாயிருக்கக்கூடிய குணாதிசயம் என்ன என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள செய்தீரே. கர்த்தாவே நீர் அன்பாகவே இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மனதுருக்கம் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மன்னிக்கக்கூடிய சுபாவம் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருந்தீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தாழ்மை உள்ளவராக இருந்தீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கரிசனை உள்ளவராக இருந்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களாக விடக்கூடாது என்று சொல்லி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை கொடுக்கக்கூடிய தேவனாக இருந்தீர் என்று அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் ஹல்லேலூயா உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீர் என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேதுரு தண்ணீரிலே மூழ்கின போது கர்த்தாவே கரம் கொடுத்து தூக்கி எடுத்த தேவனாக இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் பொறுமையுள்ள தேவனாக காணப்படுகிறீர். நீர் நம்பிக்கை தரக்கூடிய தேவனாக இருக்கிறீர். நீரே நேசிக்க தகுந்தவர். யோவான் உம்முடைய மார்பிலேயே சார்ந்திருந்தார் என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீதிமான்களாக வாழ்கிற உம்முடைய ஜனங்கள் அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை இயேசுவே உம்மை பின்பற்றுவதன் மூலமாக உம்மிடத்திலிருந்து அபியாசப்படுத்தி உம்முடைய தெய்வீக குணாதிசயங்களை உடையவர்களாக அநேகர் பின்பற்றுவதற்கு நல்ல மாதிரிகளாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசுவே அந்த பழைய ஏற்பாட்டிலே நீதிமான்களாக காணப்பட்டவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்தும் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவ தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நோவா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்துவ பிதாவின் சித்தம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். பிதாவோடு சஞ்சரிக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தாவே யோபு எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவராக இருந்தார். இயேசுவே நீரும் அப்படியே ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவராக இருந்தீர். ராப்போஜன
வேளையிலே கர்த்தாவே லாசருவின் கல்லறைக்கு முன்பாக கர்த்தாவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் வேதத்திலே படிக்கும்போது நீர் இயேசுவே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவராக இருந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களாக உம்முடைய ஜனங்கள் உம்மையே மகிமைப்படுத்துகிறவர்களாக தங்கள் வழியை சபைப்படுத்துகிறவர்களாக ஹல்லேலூயா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். நீதிமான்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீதிமானுடைய ஜபம் மிகவும் பலன் உள்ளது. கர்த்தர் நீதிமான்களை தாங்குகிறார். கர்த்தர் நீதிமான்களுடைய விருப்பத்தை நிறைவேற செய்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் மேல் பிரியமானவராக காணப்படுகிறார். நீதிமான்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவைகளிலிருந்தெல்லாம் அவர்களை விடுதலை ஆக்குகிறார். நீதிமான்கள் என்றைக்கும் ஹல்லேலூயா அப்பத்திற்கு இறந்து திரிவதில்லை. அவர்கள் அசைக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் பனியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பான் என்கிற வசனத்தை நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் முன்குறித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படியே கர்த்தாவே இந்த நாளிலே கடந்து வந்த உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட கர்த்தாவே மகிமையிலே உம்முடைய ஜனங்கள் பெருகட்டும். ஒவ்வொரு ஓய்வு நாளின் ஆராதனை வேளையையும் செய்தி வேளையையும் உம்முடைய ஜனங்கள் தங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொள்ளட்டும். உம்முடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாகட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். நீதிமான்களாகிய உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை சுற்றிலும் ஜீவியத்தை சுற்றிலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமேன். கேட்ட வசனங்களின்படி ஜீவியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து நீதிமான்களாக வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்து எல்லா நல்ல ஆசீர்வாதங்களோடு சுகமாய் வாழ்ந்திருக்க மேன்மை அடைய செய்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.